ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் டிக்டாக்ல வந்து ஒரு கமெண்ட் படித்தேன். ஓகே, அது என் போஸ்ட்க்கு வரல, வேற ஆள் போஸ்ட்க்கு வந்துச்சு. அவங்க வந்து ஒரு பைபிள் வசனம் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் வந்து கமெண்ட் பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷன்ல பூந்து பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இது வித்தியாசமா இருந்துச்சு. அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா, இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு, இந்த டிக்டாக் பிளாட்ஃபார்ம் எதுக்கு, அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் ஓகே பிஸ்னஸ் பண்றதுக்கும் தானே இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. எதுக்கு இவங்க இங்கேயும் வந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு அந்த கமெண்ட் நான் படிச்சேன். எனக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் அதானே பண்றோம். ஸோ நானும் கமெண்ட் பண்ணல, நானும் கடந்து போயிட்டேன். பட் அந்த கேள்வி வந்து மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. ஓகே, நார்மலா வந்து டிக்டாக்ல வந்து நிறைய கமெண்ட், பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா நார்மலா வந்து நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன். அப்படி ரியாக்ட் பண்ணோம்னா எவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ நார்மலா நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த கேள்வி வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்தது. இவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, எங்க பார்த்தாலும் இவங்க இருக்காங்க, எங்க பார்த்தாலும் கூட்டமா இவங்க இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சில பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. ஓகே, அதுக்கு பதில் சொல்ற விதமா, ஓகே, அந்த கேள்வி வந்து வேற ஆள்கிட்ட தான் கேட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கேள்வி பொதுவா இருக்கிறதுனால அந்த கேள்விக்கு பதில் சொல்ற விதமா, ஓகே, அதோட ஆழம் என்னன்னு அதுக்கும் பதில் சொல்ற விதமா இன்னைக்கு நம்ம பைபிள் வசனத்தை நம்ம படிக்கணும். ஓகே, அதுக்கு பதில் சொல்ற விதம், ஏன் இவங்க பேசுறாங்க அப்படின்னு, ஏன் நாங்க பேசுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, எப்பதான் இந்த கிறிஸ்தவங்க வாயை மூடுவாங்க, அதுக்கும் பதில் இருக்கு. ஓகே, எப்பதான் இவங்க இயேசு பத்தி பேச நிறுத்துவாங்க, அதுக்கும் பதில் இருக்கு.